நானும் டாடி இல்லாமல் போய் எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. சரி அவர் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் எப்பயும் 7:30க்கு வர மனுஷன் அன்றைக்கின்னு பார்த்தா நேற்றுக்கு நைட்டுன்னு பார்த்து 8:30க்கு தான் வந்தார். ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பி அவரை திட்டி கூட்டிகிட்டு போனால் இங்கே பக்கம் பார்க்குற அந்த பக்கம் எங்கேயுமே கிடைக்கல. 9 மணிக்கு போனால் எந்த வெள்ளிக்கடை திறந்து வச்சுருப்பான், ஏன் இப்படி புலம்புறதுனால பார்க்குறீங்க, மெட்டி உடஞ்சி போச்சுங்க, மெட்டிக்காக தான் அலைஞ்சிட்டு இருந்தேன், பார்த்தா கிடைக்கல. சரி ஏன் வளர்ந்து இப்படி கெட்டு போச்சு, சாணுக்காக அவள் கொடுத்த ஸ்கூலில் கொடுத்த ஒர்க் ஷீட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் A3ல அதுவும் கலர் பிரிண்ட் அவுட் கிடைக்கல. சரி A4ஆவது கொடுங்க பிள்ளைகிட்ட, நான் கொஞ்சம் பேர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு A4ல கலர் ஷீட் எடுத்துகிட்டு நான் போனேன். நான் கூப்பாடு போட்டது அந்த ஆண்டவனுக்கே கெட்டுருச்சு போகிற. ஒரு அண்ணா கடை திறந்து வச்சுருந்தார். அங்கே போனால் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, கல்லாகவும் இருந்தது. அவங்க அப்பா என்ன முறைக்க, சரி வாங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், சண்டே வாங்கிக்கலாம் வாங்க, பெரிய கடையில் போய் வாங்கிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். தயவு செஞ்சு ஒன்று எடுத்துக்கோ, நீ எடுக்கலைன்னா என்னை தூங்க விட மாட்டேன், புலம்பியே தெளிவுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அழகாக ஒன்று குட்டியாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா போட்டுட்டு பார்த்துட்டு, சாணு டாடி நீ எனக்கு வாங்கி தரல போ டாடின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டா. சரி இரு உன்னை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பால் காய்ச்சி ஆற வச்சு அதை புட்டியில் ஊற்றி கொடுத்தேன். மேடம் குடிச்சிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்.